நமது மூக்கில் நடக்கும் மர்மமான சுழற்சியைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாம் நமது தாயின் வயிற்றில் கழித்த நேரத்தை தவிர நம் வாழ்நாளின் பெரும்பகுதி ஒரே மூக்குத் துவாரத்தின் மூலம் சுவாசிக்கிறோம் என்பது ஒரு மர்மம். ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், நம்மிடம் உள்ள 2 மூக்குகளில் ஒன்று மட்டுமே முழுமையாக சுறுசுறுப்பாக உள்ளது, மற்றொன்று மிக குறைந்த திறனில் செயல்படுகிறது. இந்த அறியப்பட்ட நிகழ்வு பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மருத்துவ மரபுகளில் காணப்படுகிறது. கவனம் செலுத்தவும், உங்கள் சுவாசத்தை உணரவும் சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளும் போது ஒரு மூக்கு துவாரம் மற்றொன்றை விட அதிக காற்றை உறிஞ்சுவதை நீங்கள் கவனிக்கலாம். ஒவ்வொரு மூக்கிலும் உங்கள் கையை வைத்து 2ற்கும் இடையிலான வித்தியாசத்தை உணர மெதுவாக சுவாசிக்கலாம். இந்த நிகழ்வை நீங்கள் கவனிக்கும் போது அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த நிகழ்வு நாசி சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படையில் இது ஒரு இயற்கையான நிகழ்வு ஆகும். இது ஒவ்வொரு சில மணி நேரங்களுக்கும் 2 நாசி பகுதிகளில் ஒன்றில் மாறி மாறி நிகழ்கிறது. சுவாரஸ்யமாக, பல ஆண்டுகளாக நீங்கள் இதை கவனிக்காததற்கு காரணம், இந்த செயல்பாடு தன்னியக்க நரம்பு மண்டலத்தால் ஆழ்மனதில் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது இதய துடிப்பு, செரிமானம் மற்றும் எண்ணற்ற பிற உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. நாசி சுழற்சி நமது மூளையின் அரைக்கோள செயல்பாட்டுடன் இணைக்கப்படலாம் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. ஆதிக்கம் செலுத்தும் மூக்குத்துவாரம் ஆதிக்கம் செலுத்தும் மூளை அரைக்கோளத்துடன் தொடர்புடையது. இதனால்தான் எந்த ஒரு யோகா முறையோ உடற்பயிற்சியோ சுவாசத்துடன் முக்கிய தொடர்பை கொண்டிருக்கிறது. முடிவில், நாசி சுழற்சி என்பது நமது உடல் செயல்பாடுகளின் ஒரு கவர்ச்சிகரமான அம்சமாகும். மேலும் அதை அறிந்திருப்பது நமது சொந்த உடலியக்கத்தை நன்கு புரிந்து கொள்ள உதவும். நமது மூச்சு மற்றும் நாசி சுழற்சிகளுக்கு கவனம் செலுத்துவதன் மூலம் நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பற்றிய நுண்ணறிவுகளை பெறலாம். இந்த காணொளி மூச்சு பயிற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் என நம்புகிறேன். மேலும் பல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிளாக் ஹோல் நுண்ணறிவுக்கான பகுதி.